ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அதுக்கப்புறம் சொன்னேன், இது மாதிரி ஏதாவது ஒரு வேலை கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேலை கிடைக்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இத்தனை நாளாக வேலை கிடைக்காம இருந்ததுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப இதாகிட்டோம். இப்போ வேலை கிடச்சிச்சின்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னோன்னே, ஆமாம் அது உண்மை தான். நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம ஒரு வேலைக்கு போனால் தான் நம்ம மற்றவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்ததுனால தான் நம்ம டைமுங்கிறது ரொம்ப இதாக இருக்குது. நம்மளுக்கு ஓரளவு நம்மளுக்கான ஒரு டைமுங்கிறது வர்றதுக்கான காரணத்தை நம்ம தான் உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வேலையை கொஞ்சம் தேட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2, 3 பேர் நான் வேலை ரெஸ்யூம் குடு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயும் சொல்லி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களும் இது பண்ணாங்க. ஒரு 2 பேர் மட்டும் ஏதாச்சும் வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் கழிச்சு எனக்கு மெயில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி 2 ஆஃபீஸில் இருந்துமே ஒரு நாள் முன்ன பின்னால மெயில் வந்துருந்துச்சு. இது மாதிரி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்கள், நாளைக்கு இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரி அட்ரஸ் எல்லாமே இது பண்ணிவிட்டு வந்துருந்துச்சு. நானும் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு 9 மணிக்கெல்லாம் அங்கே இன்டர்வியூவில் இருக்கணும். ஸோ நான் வேன் பிள்ளைங்களுக்கு 8 மணிக்கு வரத்துக்கு மட்டும் எல்லாத்தையும் கிளப்பி விட்டுட்டு இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். அதனால் நான் ஒரு 8 மணிக்கெலாம் அவங்கள கிளப்பி விட்டதோடயே கிளம்பிட்டேன். ஒரு முன்னாடி போகணும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா நம்ம அட்ரஸ் கண்டுபிடிச்சி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி போகணும் அப்படிங்கிறதுனால நான் அதை இது பண்ணேன். அப்போ அந்த சமயத்தில் எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, சில விஷயங்கள நம்ம ஒருத்தர் இதுக்கு பின்னாடி நம்ம ஒரு இதை இது பண்ணக்கூடாது. போக போக நம்மளுக்கு என்ன விஷயங்கள் கிடைக்குதோ அதை நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதனால் எனக்கு ஒரு மனசுக்கு பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதையுமே நம்ம இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. ஒரு சில விஷயங்கள நம்ம எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் இது பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணங்கிறது நம்மள சார்ந்ததாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சோனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயமும் தோணுச்சு. நம்மளுக்கு எதுக்குமே இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஒரு இதை நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போகணும் அப்படின்னா அதுக்கான ஒரு இதுங்கிறது நம்ம ஒரு முயற்சி பண்ணால் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை செய்யணுங்கிறதுனால நான் ஒரு சில இதை நான் யோசிக்காமல் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் எனக்குள்ளேயே சில விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருந்தது. இருந்தாலும் அதையெல்லாம் நான் ஒரு விஷயமா இது பண்ணிக்காமல் கரெக்டான வேலை நம்ம ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அது கரெக்டான ஒரு இது கிடைக்கிறதுக்கான ஒரு காரணங்கள்ங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் ஒரு விஷயத்த கரெக்டாக செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதனால் நானுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியல அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு எதுக்கான காரணத்தை எது சரியாக இது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அடுத்தடுத்த கட்டத்தில் நம்மளால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது அதை கொண்டு தான் நம்ம வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு.